ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா ரீ-ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு டெய்லி நிறைய வீடியோஸ் போடணும், அது போக இந்த சாட்டர்டே சீசன் 2வையே மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக தான் இருக்கு. பட் ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கிற காரணத்தினால சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ-ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 16. நம்ம ஹீரோ ரெம்மோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். மிஸ் குரோஷி, அதாவது அந்த பிரின்சஸோட வீட்டுக்கு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம சுபாருவை தெரிஞ்சிருக்கு. சுபாருவனை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கிளம்புறான்னு சொல்லி போயிட்டாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் அந்த வெல் கிட்ட வந்து நம்ம சுபாரு கேட்கறான். அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் இந்த கேபிட்டல்ல இருக்கிற அவ்வளோ ஃபினான்ஸையும் பார்த்துக்கிடுவாரு. ஆமா, நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். இப்போ நம்ம ஹீரோ பிரின்சஸ் குரோஷே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி பேசுறான். அந்த விச்சஸ் கல்ட் வந்துட்டு எமிலியாவையும் அவங்க மேன்ஷன் ராஸ்வெல்லோட மேன்ஷனையும் அட்டாக் பண்ண போது, அது மட்டும் இல்ல அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையுமே அவங்க கொல்ல போறாங்க. எப்படியாச்சும் அவங்க எல்லாரையும் போயிட்டு நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லவும், ஓ அவங்க அவங்களோட மூவ ஆரம்பிச்சிட்டாங்களா, நாங்க எதிர்பார்த்ததுதான். சரி இதுல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பிரின்சஸ் குரோஷே கேட்கவும், நம்ம எல்லாரும் போயிட்டு எப்படியாச்சும் அவங்கள தடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, அப்ப பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரோஷே கேட்கவும், அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எமிலியாவா அப்ப ராயல் செலக்ஷன்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் எமிலியாவை கொண்டுருவாங்க, அதுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லவும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா ஐடியா இல்ல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் எமிலியா இறக்க தான் போறா. நான் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவன் அந்த ராயல் செலக்ஷன்ல இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். சரி ஓகே அப்படியே அவங்க அட்டாக் பண்றதா இருந்தாலும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் குரோஷே கேட்கவும், அது என்னால சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நீ அந்த விச்சஸ் கல்ட்ல இருக்கியா அப்படின்னு ரெம் வந்துட்டு, சுபாரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்றா. ஆனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு மிஸ் குரோஷே சொல்லவும், அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு மக்களை கூட விடாம அவங்க எல்லாரையும் கொன்றுவாங்க. எமிலியாவை மட்டும் இல்ல எல்லாரையும் அவங்க கொன்றுவாங்க. அவனுங்க இறக்கமே இல்லாதவனுங்க, அவனுங்களை கொல்றதுதான் சரி, ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ அந்த விச்சஸ் கல்ட் ஆளுங்க மேல கொலவெறியில இருக்கிற அவனுங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு எமிலியாவோட பேரை பயன்படுத்தி அவனுங்களை சாகடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவ்வளவு நேரமா அவனுங்களை கொல்லணும்னு சொல்லி துடிச்சியை தவிர்த்து ஒரு தடவை கூட எமிலியாவை காப்பாத்தணும் அப்படிங்கிற வார்த்தையோ வாயில இருந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு அவ பக்கத்துல போகவும், அந்த ஆளு தடுக்கிறான். சுபாரு கொஞ்சம் காம் டவுன் ஆக அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்றா. நீ பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நம்ம ஹீரோ உதட்ட கடிச்சுக்கிட்டுதான், ஃபீலிக்ஸ் அவனை ஹீலிங் பண்ண அப்படிங்கவும், ஒண்ணு தேவையில்லை நான் கிளம்புறேன். நீ ராஜாவா மாறினதுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் யாரையும் காப்பாத்தாத ஒரு கோழையான அரசியா தான் இருப்ப அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து வெளியே போறான். உங்க ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துருதா. இவங்க ரெண்டு பேரும் வெளியே தங்குறாங்க. ஆபத்துனா அப்ப நம்ம சீக்கிரமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆமா ராஸ்வெல் எங்க போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அவரு ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காருன்னு, ராஸ்வெல் இருந்தா வச்சு ஏதாச்சும் கொஞ்சம் சமாளிக்கலாம். சரி ஓகே ரைன்ஹார்ட் போய் நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கவும், இல்ல அன்னைக்கு தான் அவனும் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னா அப்படின்னு, சே என்ன பண்றது, சரி ஓகே நாளைக்கு நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ராயல் செலக்ஷன் கேண்டிடேட்ல இருக்கிற ஒருத்திக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறான். அந்த விச்சஸ் கல்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுருவாங்க அப்படின்னு, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், நான் எந்த ஒரு விஷயத்தையுமே சும்மா எல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அதுல லாபம் இருக்கணும். உண்மையிலேயே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ எனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும். என்னோட கால்ல நீ கிஸ் பண்ணு, அப்ப வேணா நான் ஹெல்ப் பண்ணலாமா இல்லையான்னு யோசிக்கிறேன். ஒருவேளை உனக்கு இதை பண்ண விருப்பம் இல்லைன்னா அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எனக்கு இதுல எதுவும் ஆக போறது இல்லை, எமிலியாவை தான் உன்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவ சொல்லவும், எமிலியாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காலில் கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவ டப்புனு நம்ம ஹீரோவா அடிச்சிருதா. நீ ஒரு சரியான கொலை, நீ எமிலியாவுக்கு லாயல்ட்டியாவும் இல்ல, அவ மேல உனக்கு பாசமும் இல்ல, அப்படி இருந்ததுன்னா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன். ஒருவேளை நான் அந்த விச்சஸ் கல்ட்டை தோக்கடிக்கலான் இருந்தா கூட அதை கண்டிப்பா உன் கூட சேர்ந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவனை வெளியே கொண்டு போடு, ஜூலியஸ் இவனை அடிச்சதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு, உள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நீ இன்னும் கொஞ்ச நேரம் நின்று நான் அவ உன்னை கொல்ல சொன்னாலும் சொல்லிடுவா, நீ இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேதான். நான் அவளை காப்பாத்திருக்கேன், அந்த நன்றி கூட இல்லாம இப்படி பேசிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல இருக்கவும், ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு உன்னோட வதத்துல இருந்து ரத்த வருது, உன் மூக்குல இருந்து ரத்த வருது, இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா ராயல் செலக்ஷன்ல இருக்கிற ஒரு பிரின்சஸ் வந்திருக்கா. ஹே நீ சுபாரு நாட்ஸ்கே தானே அப்படின்னு அவ கேட்கறா. அனஸ்தீசியா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்க்கா. இப்ப அவ ஒரு டீ கடைக்கு அவனை கூட்டிட்டு போயிருக்கா. ஓ உனக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் டிராகன் வேணுமா, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவோம். ஆனா நீ எதுக்காக எனக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும், மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பெர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து, இதை நீ கொடுத்தேன்னா உனக்கு அந்த டிராவல் கேரேஜ் தருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஆனா நீங்க எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மேபி யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம், திடீர்னு உன்னோட ஹெல்ப் கூட எனக்கு தேவைப்படலாம், அப்ப நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், இப்போ அந்த கூட இருக்கிறவா எனக்கு இன்னும் நிறைய ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டர் பண்ணிக்கன்னு சொல்றா. அவ போயிட்டு ஆர்டர் பண்றதுக்காக போயிட்டா.
அந்த சின்ன பொண்ணு தான் எனக்கு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. இப்பெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல என்ன நடக்குன்னே தெரியல. இந்த கிங்டம்ல எக்கனாமி லெவல் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அதுவும் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தங்களே வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க தான், அந்த குரோஷே தான் அப்படின்னு சொல்லவும், பிரின்சஸ் குரோஷிவா, ஓ எனக்கு இப்பதான் புரிய வருது, அதனாலதான் அந்த பினான்ஸ் மினிஸ்டர் அவளை பாக்குறதுக்காக வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஓ அப்ப அந்த பினான்ஸ் மினிஸ்டர் தான் சப்ளையரா, சரி இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ், அந்த குரோஸே கூடவே நீ இருந்த, கண்டிப்பா உன்னால இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைச்சா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்ப அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், ஹே பேரம் பேசுறதா இருந்தா ரெண்டு டீமுக்குமே ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும்ல, நீ உனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணி கேட்டுக்கிட்டேன்னா அதனாலதான் எனக்கு தேவையானதை நானே உன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். உடனே டக்குன்னு ஒரு பொண்ணு தடுக்கிறான். நான் சாதாரணமானவன் நினைக்காத, அவளோட செக்யூரிட்டி கார்டு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டா அந்த பெர்மிஷன் பேப்பரை கிழிக்க போறான். உனக்கு இருக்கிற சான்ஸை மிஸ் பண்ண போறியா? ஒரு விஷயம் கத்துக்கோ சுபாரு நட்ஸ்கே, உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா பதிலுக்கு நீ ஏதாச்சும் கொடுக்கணும். அந்த பிளானை நீ போடாம போனேன்னா கண்டிப்பா நீ தோத்து போயிருவா, உனக்கு எதுவும் காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட்டுதா. பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அவ ஆளுங்கதான் இப்ப கிளம்பியிருந்தாங்க. நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். சரின்னு போயிட்டு ரெம்ம பார்த்தா ரெம்முக்கும் வந்துட்டு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு வரல. நான் ராயல் கார்டு ஹெல்ப் கேட்டேன், ஆனா அங்க எல்லாருமே வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்றா. மூணாவது நாள் காலையில கண்டிப்பா எல்லாரும் இறந்து போயிருவாங்க. சரி நம்ம இப்பவே கிளம்பி எல்லாரையும் அந்த ஊர்ல இருந்து எவாக்குவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறான். சரி ஓகே நம்ம இப்பவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்பவே கிளம்புறாங்க. போற வழியில பார்த்தா டிராவல் பண்ற ஒருத்தனை அவன் மீட் பண்றான். பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து வண்டி ஓட்டுறவங்க தான். அதுல அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவன் தப்பா நிறைய ஆயில வாங்கி வச்சுட்டான். சோ இப்ப அவனுக்கு துட்டு தேவைப்படுது. நான் வேணா அவங்ககிட்ட இருந்து அந்த ஆயில வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா பதிலுக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே உங்க வண்டியை எனக்கு தரணும். பக்கத்துல தான் ஒரு கிராமம் இருக்கு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம், அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ரெம் ஒரு மூட்டை நிறைய காசு எடுத்து காட்டவும் எல்லாரும் ஓகேன்னு சொல்லி கிளம்புறாங்க. நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கவும், ரெஸ்ட் எடுக்கலன்னா எக்ஸ்ட்ரா துட்டு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே சரி அப்ப ஃபாஸ்டா போலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. மேப் எடுத்து நம்ம ஹீரோ பாக்குறான். வெளிச்சம் தெரியலன்னு ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணுவோம். இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்காங்க. இது ஒரு மேஜிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மத்தவங்க கிட்ட சொல்றோம். அப்போ ரெம் வந்துட்டு சுபாரு கிட்ட, அது ஒரு ட்ரீ தெரியுது பாத்தியா, அது ஒரு லெஜெண்டரி ட்ரீ, அது ஒரு லெஜெண்ட் தான் வந்து நட்டு வச்சாரு அப்படின்னு சொல்லி காட்டவும், பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஆளை காணும். ஹே பக்கத்துல இருந்த ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பச்சை கலர் அந்த கார்ட் வச்சிருக்கிறவன்ட்ட நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு புகை வருது, அப்படி யாருமே இல்லையா அப்படின்னு அவன் சொல்றான். ஏதோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளாஷ் ஆன் பண்றான். பார்த்தா ஒரு பெரிய கண்ணு, அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே புகை மூட்டமாகுது. நம்ம ஹீரோ அந்த பெரிய கண்ணை பார்த்துட்டு பயப்படுதான். அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமாகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கடுத்து வரப்போற எபிசோட் சும்மா வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால டெய்லியும் சியர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளால நிறைய வீடியோஸ் ஒரு நாளைக்கு போட முடியும். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.